அவன் வந்து என்னதான் பண்ணாலும் சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டான். இல்லடா புதுசா அதெல்லாம் பண்றா, புதுசா இருக்குடா, பழசா இருக்குடா அப்படின்றோம். பழசா இருக்குன்ற சொல்லிட்டு அவனை கன்வின்ஸ் பண்றதுக்குள்ளேயே பயங்கர ஒரு இதா இருக்கும். பட் ஃபைனலா எல்லா ப்ராஜெக்ட் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகும்போது அந்த ரிலீஸ் போய் படம் பார்த்துட்டு வரும்போது சொல்றேன் பயங்கர செம்மையா இந்த படம் பண்ணிருக்கோம் ரெண்டு பேரும். ஸோ இன்னசென்ஸ் ஒன்னா இருக்கு, அது ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு. டைரக்டர் பேச வேண்டிய அளவுக்கு கெத்தா வந்து பரத்தை பேசுறாங்க. சூப்பர் பரத், நல்ல நட்பு, அமேசிங். இந்த படம் வந்து ஆக்சுவலி என் கெரியர்ல ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்தது வந்து ஐ ஃபெல்ட் எனக்கு இது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி மாதிரி மோர் தென் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. பிகாஸ் தி கேரக்டர் லீலா, அதுதான் டைரக்டர் சார் வந்து என் பேர் வந்து இது வரைக்கும் கூப்பிட்டதா எனக்கே ஞாபகம் இல்லை. ஸோ மிருனாலினியை வந்து அவர் மிருனாலியும் கூப்பிட்டது கிடையாது, லீலா அப்படிதான் கூப்பிடுவாரு. ஸோ அவருக்கு அந்த கேரக்டர் மேல அவ்வளோ ஒரு வெயிட்டேஜ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து எனக்கு ஹேண்ட் பண்ணது வந்து தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிலீவிங் மிருனாலி குட் கேரி லீலா. ஸோ அண்ட் நான் அதுக்கு ஜஸ்டிஸ் கொடுத்துருக்கேன் நினைக்கிறேன். எஸ். ஸோ அண்ட் தென் விஜய் ஆண்டனி சார். ஸோ சாரோட ட்ராவல் பண்ணது வந்து இட்ஸ் பின் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அவரை ஷூட்டிங் செட்ல டெய்லியுமே வந்து அவர் என்னென்ன பண்றாருன்ட்டு அப்சர்வ் பண்ணும்போது தான் நான் நிறைய கற்றுக்கிட்டேன். அது இங்க வந்து சின்னதா சொல்லி முடிக்க முடியாது. இட் வாஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு மல்டி டாஸ்கிங்கா டயர்டே ஆகாம எப்படி ஹம்பிளா இருக்கணும், எப்படி எல்லாருக்குமே ரெஸ்பெக்ட் பண்ணணும், ஈக்குவலா பார்க்கணுன்றதுதான் வந்து கண்ணுக்கு நேரம் நான் பார்த்து கற்றுக்கிட்டேன். ஸோ ஐம் வெரி வெரி தேங்க்ஃபுல். அண்ட் ஆல்சோ இந்த மூமெண்ட் ஐ ரியலி வாண்ட் டு டேக் டு தேங்க் கலைராணி மேம். பிகாஸ் எனக்கு இந்த படத்துக்கு வந்து ஷி வாஸ் வெரி வெரி பிகெஸ்ட் கைடிங் லைட். ஸோ அந்த நான் ஆல்ரெடி சில படங்கள் பண்ணியிருந்தாலும் அதை எப்படி அன்லேர்ன் பண்ணிட்டு புதுசா வேற என்னென்னலாம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ரொம்பவே கைட் பண்ணாங்க. ஒரு 1 month போயிருப்பேன், அவங்க கூட ட்ரெயின் பண்ணியிருப்பேன். இட் வாஸ் வெரி வெரி ஸ்பெஷல் ஃபார் மீ. ஸோ நான் வந்து மோர் தென் மேம் அவங்கள அம்மான்னு தான் கூப்பிடுவேன். ஏன்னா அவ்வளோ என்னை கைட் பண்ணாங்க. அண்ட் தென் இந்த டீம் மெம்பர்ஸ் ஷூட்டிங் ஸ்பாட்ல எல்லாருமே டிஓபியா இருக்கட்டும், ஏடிஸ் ராகுல், ரமேஷ் சார் அண்ட் தென் ஜெய் எல்லாருமே வந்து என் கூட இருந்து டப்பிங் இது சொல்லி ஆகணும். ஃபர்ஸ்ட் இந்த படத்துக்கு டப்பிங் பண்ணியிருக்கேன். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி என்னை நம்பி கொடுத்தது வந்து டைரக்டர் அண்ட் விஜய் ஆண்டனி சார் தான். இல்லை இவங்க வாய்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ட்டு என் மேல ரொம்பவே நம்பியிருக்காங்க. என்ன ஏன் இவ்வளோ நம்பினாங்கன்னு எனக்கு தெரியல. நம்பி எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. இந்த கேரக்டர் லீலா இது எப்பயுமே என்னோட ஐ திங்க் என் லைஃப்ல வந்து இந்த கேரக்டரோட சோல் என் கூட இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் எஸ், ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. இந்த படம் அடுத்த மாதம் ரம்ஜானுக்கு ரிலீஸ் ஆகுது. இட் வில் பி அ வெரி வெரி ஸ்பெஷல் ஃபிலிம் ஃபார் மீ. அண்ட் தலைவாசு விஜய் சார் என்னோட அப்பாவா வந்து நடிச்சாரு. இந்த படத்தை பற்றி ஆக்சுவலி சொல்லணும்னா என்னோட லைஃபோட எசன்ஸ் ஆக்சுவலி கொஞ்சம் இருக்கும். இது வந்து ஆடியன்ஸ் ரிலேட் பண்றாங்களோ இல்லையோ, ஃபர்ஸ்ட் நான் ஸ்கிரிப்ட் கேட்கும்போது நான் ரொம்பவே ரிலேட் ஆன ஒரு படம், அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் லீலா. ஸோ ஆல்மோஸ்ட் அதே மாதிரியான அப்பா தான் அந்த ஷேடும் அப்படிதான் இருந்தது. பட் எல்லாருக்கும் இங்க வந்து எல்லாருக்கும் தேங்க்யூ. எடிட்டர் ஆல்சோ அப்பப்போ போய் நான் அவரை டிஸ்டர்ப் பண்ண ரீசெண்ட் சீன்ஸ்லாம் காமிங்க. ஸோ தேங்க்ஸ். அண்ட் ஷிமோனா, she was lovely working with Shimona. Thank you for studying me. Yes, so thank you everybody. எல்லாரும் வந்து பாருங்க. Oh, and also being அப்பாவோட birthday, I just want to wish him happy birthday. பெங்களூர்ல இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்கே நடந்த நிகழ்ச்சிகள் சர்வேஜினால் சார் ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஒரு நல்ல ரொம்ப திறமை ஒரு நல்ல டைரக்டர் வந்து இண்டஸ்ட்ரிக்கு லான்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ரொம்ப பெருமையா இருக்கு எனக்கு. கண்டிப்பாக ஒரு பெரிய லாங் ஜேர்னி உங்களுக்கு இருக்கு. பெருசாக வரும் ஃபியூச்சரில். வணக்கம்மா. தேங்க்யூம்மா, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய படங்கள் தொடர்ந்து நீங்கள் பெருசாக பண்ணுவீங்க. ஆக்சுவலாக சந்தோஷம். இந்த மேடையில் இருக்கிற கொஞ்சம் அத்தனை பேரும் இல்லாமல் இந்த படம் இல்லை. இந்த விஜய்க்கு தான் ஆரம்பம். என்னோட எல்லா படத்துக்கும் இல்லை அப்ராக்சிமேட்லி 10 மூவிஸ் என்னோட சவுண்ட் டிசைனர், என்னோட சவுண்ட் இன்ஜினியர் ரஹமத்துல்லா, ரஞ்சினி சாரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஃபார் வெரி லாங் டைம். நிறைய படங்கள் சேர்ந்து பயணிச்சிருக்கோம். அண்ட் ஷிமோனா ஸ்டாலின் ஹீரோயினுக்கு அப்புறம் வரேன் ஒரு மேட் வச்சுருக்கேன். ஆக்சுவலாக தலைவாசல் விஜய் சாரோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட இதெல்லாம் நான் பார்த்தேன் சார். உங்களோட டெரரைசிங்காக இருந்துச்சு. நீங்கள் பார்த்தது நீங்கள் உங்கள் டைலாக் டெலிவரி எல்லாமே ரொம்ப கம்பீரமான ஒரு நான் சின்ன வயசில் இருக்கும்போதே உங்களோட டிவி விஜய் டிவி தானே சார் இப்போ வந்த சீரியல் ஆக்சுவலாக
நீலாமாலால இருந்து உங்களை வாட்ச் பண்றது ரொம்ப ரொம்ப ஒண்டர்ஃபுல் ஆக்டர் நீங்க. இன்னைக்கு விழாநாயகன் பரத் செல்லக்கிளி அப்படின்ற ஒரு சாங் போட்டோம். பரத் நீங்க எவ்வளவு பெரிய கம்போசர்னு சொல்றதுக்கு. இந்த படத்துல 8 சாங் இருக்கு. 8 சாங் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்டைல்ல இருக்கும். ஆக்சுவலா அது செல்லக்கிளி வந்து எனக்கு ஃபேவரட் சாங். எல்லா சாங்குமே கண்டிப்பா சிறு சிறு கண்ணால் என்ற பாட்டு எல்லாமே உங்க வீரக்காரி எல்லாமே பெருசா பேசப்படும். உங்களுக்கும் விநாயகருக்கும் உள்ள ஒரு தொடர்பு வந்து பாத்தீங்கன்னா யுவன் சங்கர் செல்வராகவன், கௌதம் மேனன், ஜெயராஜ், சங்கர் ரஹ்மான் அப்படின்ற மாதிரி நீங்க உங்க 2 பேரும் தொடர்ந்து எல்லா படங்களையும் இருந்து நிறைய படங்கள் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஆஸ் அ பேர் நீங்க பெரிய சக்சஸ்ஃபுல் பேரா இருக்கீங்க கண்டிப்பா. தேங்க்யூ சார். ஃபைட் மாஸ்டர் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க ஃபைட் ஃபுல்லாகவே. ரொம்ப நல்லா தேங்க்யூ. அப்புறம் சார் தேங்க்யூ ஸோ மச். இதெல்லாம் ஆர்டர் வச்சிருக்கீங்க நீங்க. இந்த மாஸ்டர் தினேஷ் சாருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் விக்கி அசிஸ்ட் பண்ணீங்க டே நைட் உட்காந்து தேங்க்யூ. அவர் வந்து கனம் படத்தோட டைரக்டர் ஸ்ரீ. அவர் வந்து அவரோட அசிஸ்டண்டா தான் நிறைய படத்தை ஒர்க் பண்ணியிருக்காரு ஆடுக்கு. ரொம்ப நன்றி. அப்புறம் வந்து நம்ம ஆள் பிருந்தாளினி ரொம்ப ரொம்ப நல்ல தன்மையான ரொம்ப சிம்பிளான ஒரு நல்ல ஒரு பொண்ணு. நிறைய பேசிட்டு இருப்போம் ஷூட்டிங் ஸ்பாட்ல. இந்த படத்தை எப்படி ஹிட் பண்றது, எப்படி ப்ரொமோட் பண்றது, என்ன ஸ்டைல்ல யோசிக்கலாம் ப்ரொமோஷனுக்கு சொல்லிட்டு கடைசியில ஏதாவது கிசு கிசு கொடுத்து போட்டுடலாமா எனக்கும் உங்களுக்கும் அப்படின்லாம் பிளான் பண்ணோம். இல்ல இல்லைன்னா பிளான் பண்ணிட்டு இருந்தோம். எப்படி பேசலாம், உங்களை பத்தி என்ன சொல்லலாம், என்னை பத்தி என்ன சொல்லலாம் அப்படின்ற மாதிரி நிறைய டிஸ்கஷன் பண்ணி டைம் இல்லாமல் போயிடுச்சு. அதுக்குள்ள ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு. எனக்கு எதுவும் எப்படி பண்றதுன்னு முடியல. இப்போ அவங்கள வச்சுட்டு கிசு கிசு கிரியேட் பண்ணலாமா ஏதாவது எடுத்து கொடுங்க சார். என்ன சொன்னா கிசு கிசு வரும் ஏன்னா நிறைய ட்ரை பண்ணோம். இது ஒர்க் அவுட் ஆகுங்க. ஏதாவது ஐடியா அடுத்த தொடர்ந்து நடிச்சோம்னா கிசு கிசு வந்துடுமா சார்? சார் பத்திரிக்காரங்க யாராவது சொல்லுங்க. ஓகேவா? தொடர்ந்து 2 3 படம் லைக் பண்ண கிசு கிசு வரும். 3ஆவது படத்துல வந்தா மணி வந்து வந்துடுமா? தேங்க்யூ சார். முதல்ல ஒரு லவ் ஸ்டோரி நடிச்சிருக்கேன். அந்த மாதிரி எல்லா படத்துலயும் ஒரு இஷ்யூ வந்துடும். ஏதாவது உலகத்தை காப்பாற்ற மாதிரி கதை வந்துடும். விநாயகர் வந்து வரும்போது ஆச்சரியமா இருந்துச்சு. என்ன எப்படி இந்த ஸ்டோரி பண்ணீங்கன்னு ரொம்ப ஆச்சரியமா கேட்டேன். ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு ஒருத்தன் லவ் எவ்வளவு எக்ஸ்ட்ரீமா பண்றான், லவ்னா என்ன எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு பெரிய சான்று. பிளஸ் வந்து ஒரு பொண்ணு ஒரு பையன் எப்படி கொடுமைப்படுத்துறான் அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிளாகவும் அது எப்படி ஒருத்தன் பொறுத்துக்கிறான், நம்மளாம் எப்படி பொறுத்துக்கிறோம், ஆணினமா நம்ம எப்படி பொறுத்துக்கிறோம் அப்படின்றதுக்கான ஒரு இதாகவும் இந்த படம் நீங்க பார்க்கலாம். கண்டிப்பா ஒரு கணவன் மனைவிக்கான லவ்வர்ஸ் எப்படி இருக்கணும், எப்படி லவ் பண்ணணும் அப்படின்னு பல விஷயங்கள் இந்த படத்துல நீங்க கற்றுக்கலாம். இந்த படம் வந்து ஒரு ரம்ஜான் அன்னைக்கு தேட்டர் ரிலீஸ் ஆகுது. எல்லாருக்கும் இந்த படம் வந்து குடும்பத்தோட பார்க்குற மாதிரி பிடிக்கும். வயசானவங்களும் பார்க்கலாம், யூத்தும் பார்க்கலாம். யாரெல்லாம் லவ் பத்தி தெரிஞ்சுக்க விரும்புறீங்களோ, யாரெல்லாம் லவ் பண்றீங்களோ, லவ்வோட இன்னொரு பெர்செப்ஷன் நீங்க பார்க்கலாம் இந்த படத்துல. தேங்க்யூ ஸோ மச். மிஸ் பண்றேன்னா தேங்க்யூ மிஸ் பண்றாங்க. பிஆர் ரேகா உங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ ஸோ மச். எல்லாம் போராடுறோம். ஓகே சார். ஃபர்ஸ்ட் நைட்ன்றது ஒரு வாழ்க்கையை தொடங்குற விஷயம். பாலும் பணமும் கொடுத்துதான் பார்த்துருக்கோம். சரக்கு ஊத்துறாங்க, அது பொண்ணுலே இல்லை. புதுமையான கேள்வியா இருக்கு. நீங்க குடிப்பீங்களா சார்? நம்ம சிலர்ல பாதி பேர் குடிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆம்பளை பொம்பளை வேறுபாடு பார்க்கலாம் சார். குடினா எல்லாருக்கும் ஒண்ணுதான். அது இதுல வந்து ஆண் பெண் பிரிக்கவே வேணும். நமக்கு என்னதான் இருக்கோ அது அவங்களுக்கும் உரித்தானது தான். நம்ம அப்படி பார்த்துட்டு இருக்கோம். குடிய ஆதரிக்கிறாரு, ரைட்டுன்னு சொல்ல வரல. ஆனா நம்ம குடிச்சா அவங்களும் குடிக்கலாம். நம்ம குடிக்கக்கூடாது தப்புன்னு அட்வைஸ் பண்றதா இருந்தா ஆம்பளைக்கும் பண்ணலாம், பொம்பளைக்கும் சேர்த்து பண்ணலாம். நீங்க அதை ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்களே, அதுதான் இல்ல கேட்கலாம். சார், நான் பண்ணல சார், பாப்பா தான். ஏன் குடிச்சீங்க பதில் சொல்லுங்க. இப்ப ஐடி ஃபீல்டு வந்ததுல இருந்து பெண்கள் இப்படிதான் இருக்காங்கன்ற மாதிரி காட்டுறீங்களா? இப்ப ஐடி ஃபீல்டு வந்ததுக்கு பிறகு இது போஸ்டர் டீகோடிங் மாதிரி இருக்கு. நம்ம அடுத்த கேள்வி போனா ரொம்ப நல்லா இருக்கும். அப்படின்னு இல்லை சார், ரொம்ப நாளாவே குடிக்கிறது இருக்கு சார். ஊர்ல சாராயன்ற பேர்ல குடிச்சிட்டு இருந்தோம். இப்ப பார்ல வந்து ட்ரிங்க்ன்ற பேர்ல குடிக்கும். குடிங்கிறது ரொம்ப நாளாவே காலம் மதுபானம் அந்த காலத்திலேயே வந்து டார்ச்சரிசம் 2000 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து ஜீசஸ் கூட குடிச்சிருக்காரு. நிறைய குடிக்கிறது ரொம்ப நாளாவே இருக்கு இண்டஸ்ட்ரி. ஜீசஸ் குடிச்சாருன்னா நம்மளும் குடிக்கலாம். அப்படி கிடையாது சார். அது அப்படி கிடையாது. சோமபானம்னு ஒண்ணு நம்ம ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் டைம்ல கூட இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம புராணங்கள்ல படிச்ச வச்சு சொல்றேன். குடிங்கிறது ரொம்ப நாளாவே இருக்கு. அது இப்ப பேர் மாறுது. மெக்டனால்ட்ஸ் கிங்ஃபிஷர்னு பேர் மாறி இருக்கு. அப்போ வந்து சோமபானம்னு ரொம்ப சிம்பிளா வச்சுட்டு இருந்தாங்க. நீங்க குடிச்சது என்ன பிராண்டுன்னு கேக்குறாங்க.
அப்படி கிடையாது சார். சும்மா நீங்க பத்திரிகையாளர் கேட்டீங்களா? அதுக்காக கேட்கிறோம். ஒருத்தருடைய வெளிய புகஞ்சாதான் அது வந்து தெரியும் வெளியில. புகையத்துக்கு முன்னாடி யாருமே அதை தொட மாட்டாங்க. டச் இருக்காது. விஜயானந்த் சார் சைடுல இருந்து ஏதாவது புகையுது அப்படின்னா மட்டும்தான் அது கிளம்பும் பூதம். அப்படி கிடையாது சார். இப்ப நான் இது வரைக்கும் எந்த புகைச்சலுமே இல்லாம இந்த தூக்கி பெரிய உயரத்தை வச்சிருக்கீங்க. சின்ன வயசுல ஒரு டிவி ஆட் ஒன்று பார்த்தேன். ரோட்ல வந்து ஒரு பேம்ப்ளேட் ஒர்க்கு சின்ன ப்ரோஷர் மாதிரி கொடுத்துருந்தாங்க ஸ்கூல் பசங்க எல்லாமே. ஒரு டீச்சர் வந்து இப்படி கொடுக்காதீங்க, அது நீங்க கசக்கி கொடுங்க, அப்பதான் விரிச்சு படிப்பாங்க. அந்த மாதிரி நீங்க கூட பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி பொதுமக்கள் நீங்க அப்படி பண்ணல. பொதுமக்களுக்கு வந்து சின்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா ஈஸியா நார்மல் விஷயத்தை நீங்க சொல்றது காட்டிலும் அதுல ஏதாவது சின்ன குதர்க்கமா நீங்க ஒரு வார்த்தை எழுதுனீங்கன்னா அது டக்குனு ஈஸியா ரீச் ஆகுன்றதுக்காக எங்களை ப்ரமோட் பண்றதுக்காக நீங்க கஷ்டப்பட்டு சம்டைம்ஸ் செஞ்சீங்க. உங்களுக்கு தப்பா சொல்லல, நீங்க நல்லதுதான் பண்றீங்க. இப்ப இந்த வீடியோ வைரல் வீடியோ தான் கண்டிப்பா. அதே போல சாங்ல கூட ஒரு அந்த இது பார்த்திருப்பீங்க. பொண்ணுங்களை வந்து சாமியே வந்து இது பண்ணா அவங்களுக்கே சனி பிடிக்கும் கடவுளுக்கே அப்படின்ற மாதிரி. பொண்ணுங்களோட சண்டை போட்டா கடவுளுக்கே சனி சனி. பிடிக்கும் தெளிவா அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லியிருக்கீங்க. பொண்ணுங்களோட சண்டை வச்சா கடவுளுக்கே சனி. ஆமா சார். பெண்களை வந்து அந்த இடத்துல வைக்கணும், தாய்மார்களை ஈஸியா எடுத்துக்கூடாது, சண்டை போட்டீங்கன்னா நீங்க காலி அப்படின்னு பெண்களை உயர்த்தி பேசியிருக்கோம் சார். கடவுளுக்கே அந்த நிலைமை தான். ஆமா சார். பெண்களுக்கு நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். எல்லாரும் கைத்தறிக்காங்க. சூப்பர். லிரிக்ஸா கவனிச்சுட்டு போட்டுருக்கீங்க. Thank you. எப்படி அந்த டான்ஸ் வந்து நீங்க ரிஹர்சல் பண்ணிருக்கீங்களா? இதுல வந்து எப்படி லவ் ஸ்டோரின்றீங்க? எப்படிப்பட்ட ஸ்டோரி? சார் ஆக்சுவலா மாஸ்டர் தினேஷ் மாஸ்டர் தான் ஃபுல்லா கொரியோ பண்ணாங்க. ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸ் கொடுத்தாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா சார் சினிமான்றது டக்குன்னு ஒரே ஷாட்ல அந்த 4.5 minutes பண்றது இல்லை சார். இந்த இந்த ஒரு ஸ்டெப் நான் பண்றதுக்கு ஒரு 10 ப்ராக்டிஸ் பண்ணி 11th டேக் தான் ஓகே இருக்கும். அப்படியே நல்லா மேனேஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க தவிர்த்து ஐம் வெரி நார்மல் போர் டான்ஸர் ஒன்லி. பட் நல்லா கொரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. அவங்க வச்ச கேமரா ஆங்கிள் தனியா இருந்தா வீக்கா தெரியக்கூடாதுக்காக சுத்தி 10 பேர் அதே ஸ்டெப் பண்ணுவாங்க. ஸோ நான் பண்ற சின்ன ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா பெருசா மேக்னிஃபை ஆகி தெரியுது. அண்ட் நல்லா கொரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. அவங்க கொரியோகிராஃபினால நல்லா ஆடுற மாதிரி தெரியுது. ஆக்சுவலா விஜயன் சார் இப்ப வந்து நம்ம வந்து ஏற்கனவே வந்து மிஸ்டர் ரோமியோ பார்த்திருக்கோம். ம். சரிங்களா? அப்புறம் வந்து ரோமியோ ஜூலியட் பார்த்திருக்கோம். ம். எல்லாம் லவ் ஸ்டோரி. இப்ப வந்து ரோமியோன்னு எடுத்திருக்கீங்க. ஆமா. இந்த டைட்டில் வந்து அவங்க தெரியுமா இல்ல வந்து நீங்களா நீங்க பேசி முடிச்சிட்டீங்களா? அதுக்கப்புறம் வந்து அந்த கதையில இருந்து மாறுபட்ட கதை ஏதாவது இருந்தாதான் சார் மக்கள் வந்து ஈர்ப்பா உள்ள வருவாங்க. ஆமா. அது எப்படி சார் நீங்க கொடுப்பீங்க? ஆக்சுவலா நம்ம தமிழ் சினிமால டைட்டில் ஏதாவது ஓகே பண்றதா இருந்தா சார் நம்ம நினைச்ச டைட்டில்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியாது. அது முறையா நம்ம வந்து ப்ரொடியூசர் கவுன்சில்ல ஃபிலிம் சேம்பர்ல அனுமதி வாங்கி அந்த ப்ரொடியூசர் யூஓசி வாங்கி தான் சார் பண்ண முடியும். அப்படிதான் நம்ம பண்ணோம். கண்டிப்பா மிஸ்டர் ரோமியோ கதையில இருந்து இது வேறுபட்டிருக்கும். இதுல வந்து ஹீரோ வந்து தீயா லவ் பண்றான் பொண்ணு வந்து வச்சு செய்யறான். இந்த மாதிரி மிஸ்டர் ரோமியோ இருக்குமா சார்? ஆக்சுவலா வச்சு செய்யறாங்களா? பிரபுதேவா சார் வந்து 2 பொண்ணு டபுள் ஆக்ஷன் அதுல. ஓகே. சரிங்களா? அதுல வந்து இவங்க வந்து வச்சு செய்வாங்க. அது பொறுத்து ஆமா. ஏன் இப்படி பண்றாங்க? இல்ல நீங்க சொல்லலாம். இது என்ன மிஸ்டர் ரோமியோ டிஸ்கஷன் அவ்வளவு போயிட்டு இருக்கு. ஏன் இருக்கா ஒரு நிமிஷம் அவங்கள்ட்டே வைக் தரேன். ஏன் அப்படி பண்றீங்க? எந்த சம்பந்தமும் இல்லை. டைரக்டர் 1 year ஒர்க் பண்ணியிருக்காரு இந்த ஸ்கிரிப்ட். ஜென்ரலாவே நானுமே கேட்கிறேன். ஆக்சுவலா நானும் பல இது கேள்விப்படுறேன். இந்த பொண்ணுங்கெல்லாம் நீ ரொம்ப கொஞ்சம் நல்லா செய்யணும், கொஞ்சம் கவனமா பாவம் சாப்பிட்டா ஹேண்டில் பண்ணுங்க. ஓகே சார் இப்ப நீங்க கேட்டீங்க ஹீரோயின் நம்ம ஆளுன்னு சொன்னேன். நம்ம ஆளு இல்ல சார். ஆளு இல்ல ஆளுன்னு சொன்னீங்க. என்ன சார்? நம்ம ஆளு உங்களே சேர்த்துக்கிறேன். உங்களுக்காக பேசுறீங்க சார். உங்களுக்காக பேசுறேன். கூட பாத்துக்கலாம். ஆளு நீங்க யாருன்னு தான் சொன்னேன். இல்ல யாருன்னு சொல்ல நம்ம ஆளு நம்ம ஆளுன்னு சொன்னேன் சார். உங்களுக்கே சேர்த்து பேசியிருக்கேன். சரி ஓகே சார். ஆளுன்னு நம்ம அடுத்த வைரல் வீடியோ ரெடி. நம்ம ஆளு அவங்க ஏன் சார் வந்து எதுக்காக நான் இல்லன்றாங்க? எனக்கும் அதான் சார் ஷூட்டிங் ஆரம்பத்துல இருந்து கேக்குறேன். நான் உரிமையா பேசுறேன், அன்பா பேசுறேன், ஏன் ரெஸ்பான்ஸ் வர மாட்டேங்குது? அன்பா தானே சார் பேசுறேன். நான் எனக்கு கொஸ்டினே கேட்கல. இல்ல அவங்க என்ன கேக்குறாங்க, ஹீரோ வளைஞ்சு வராரு, அன்பா பேசுறாரு, நீங்க ரியாக்ஷன் கம்மியா கொடுக்குறீங்க கேக்குறாங்க. ஏன் அப்படிதான் ரியாக்ஷன் கம்மி பண்ணி கொடுக்க சொன்னாங்க. டேரக்டர் கம்மி கொடுங்க.